இது உங்களுடைய பாத்ரூம் நியூஸ். பாத்ரூமில் உட்காந்து நியூஸ் படிக்கிறதுங்கிற ஒரு தனி சுகங்க. இன்னைக்கு முக்கியமான ஹாட் நியூஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம தினத்தந்தியில் பார்க்கும்போது பார்த்தா இந்த நியூஸ். ஆன்லைன் சூதாட்டத்தில் 25 லட்சம் இழந்த பேராசிரியர் தற்கொலை. திரும்ப திரும்ப ஏகப்பட்ட நியூஸ் போடுறாங்க. ஆன்லைனில் விளாடாதீங்கடா, ஏமாத்துறாங்கடா, எடுத்தோன்னா அவனே 5000 ரூபா கொடுத்து விளாட விடுவான். அதில் கொஞ்சம் ஜெயிச்சு கொஞ்சம் காசை பார்த்த உடனே ஆன்லைன் ரம்மிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர்ன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பணம் வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் பெரிய பணத்தை நீங்கள் உள்ளே போட்டோன்னே நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது, காசை வாங்க முடியாது. கடைசியில் தற்கொலை பண்ணுற நிலைமை தான் வரும். எத்தனை நியூஸ் போட்டாலும் இவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. எங்கே தான் உங்களையெல்லாம் சொல்கிறது. இதில் இவன் வேற பேராசிரியராக இருந்துக்கிட்டானா உனக்கு இந்த அறிவு கூட இல்லை. ஒரு சாஃப்ட்வேரில் விளாட்றோமே அவங்க தில்லுமுள்ளு பண்ணுவாங்கன்னு கூட தெரியாமல் இப்படி செத்து போயிட்டியடா தம்பி, என்னத்தை நான் சொல்கிறது. ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மின்சாரம் தாக்கி 2 வயது பெண் குழந்தை சாவு. தயவுசெய்து வீட்டில் விளையாடுற சின்ன பிள்ளைங்க பாருங்கள், பச்சை பிள்ளை ஷாசினி சாரா வீட்டில் விளையாடும் போது அந்த பிள்ளையை கொஞ்சம் எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க தயவுசெய்து வீட்டுக்குள்ளே. அதுக்கு எங்கே போய் தொடுது, என்ன பண்ணுது, அதனால் என்ன விளைவுன்றத கண்டிப்பாக பேரண்ட்ஸோ வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ கவனிக்கணும். அசால்ட்டாக விடாதீங்க. அதோட விளைவுகள் பாருங்கள். 10 மாதம் சுமந்து எடுத்து பெத்த பிள்ளை வளர்ந்து திடீர்னு இந்த மாதிரி போகும்போது யாருனாலையும் அது ஒரு தாங்க விடாத விஷயமா இருக்கும். தயவு செய்து மக்களே இந்த மாதிரி பிள்ளைகளை ரொம்ப கேர் எடுத்து வளர்க்கணும். நானும் பாத்ரூம் போகணும்னு சொல்லி இங்கே உட்காந்து இதை படித்து பார்த்தா இந்த விஷயத்தெல்லாம் படித்தா ஆயே வரமாட்டேங்குது. ரொம்ப கஷ்டங்க. ஓகே, அடுத்த ஹாட் நியூஸில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பாத்ரூம் ஹாட் நியூஸ். பாய்.